ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பைத்தான் டியூட்டோரியல்ல வந்துட்டு MySQL வந்துட்டு பைத்தான் கூட எப்படி வந்து கனெக்ட் பண்றது? MySQL டேட்டாபேஸ பைத்தான் கூட எப்படி கனெக்ட் பண்ணி ஆப்பரேஷன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். MySQL டேட்டாபேஸ் வந்து எப்படி வந்து பைத்தான் கூட கனெக்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. சோ அந்த வீடியோ வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். மேல ஐ கார்ட்லயும் குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. சோ இந்த வீடியோல நான் ஜஸ்ட் வந்து எப்படி கனெக்ட் பண்றதுன்ற ஓவர்வியூ சொல்லிட்டு, எப்படி வந்து ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி, அதுல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி, எப்படி டேட்டா இன்சர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்க டெர்மினல் ஓபன் பண்ணிக்கோங்க. சோ இப்ப கமாண்ட் என்னன்னா pip install mysql connector python. சோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணுங்க. சோ பாருங்க நமக்கு இன்ஸ்டால் ஆகுது. MySQL connector python. சோ இத இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். சோ அந்த வீடியோ நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சோ இப்ப பாருங்க சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு. சோ இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமே நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் mysql டாட் கனெக்டர் கொடுங்க. இம்போர்ட் mysql டாட் கனெக்டர். இப்ப பாருங்க mydb equal to mysql டாட் கனெக்டர் யூஸ் பண்ணுங்க. டாட் இப்ப நம்ம கனெக்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறோம். சோ இங்க வந்து ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஒரு 4 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணுவோங்க. ஹோஸ்ட் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹோஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹோஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா போர்ட் போர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட். சரிங்களா? யூசர் நேம் பாஸ்வேர்ட். யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? சோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பாஸ்வேர்ட் அவ்வளவுதாங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். c equal to mydb இங்க கொடுத்துருக்கு இல்லையா mydb டாட் கசர் நம்ம யூஸ் பண்றோம். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சோ ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல வந்து MySQL டியூட்டோரியலும் இருக்கு. கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. சோ இங்க பாருங்க லோக்கல் ஹோஸ்ட் இருக்கு. இதுதான் நமக்கு ஹோஸ்ட். இங்க ரூட் இருக்கு இல்லையா அதுதான் யூசர் நேம். 3306ங்கிறது போர்ட் நம்பர். சோ நீங்க பாஸ்வேர்ட் வந்து இதுக்கு நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்திருப்பீங்க இல்லையா அது SQLக்கு. நான் வந்துட்டு சாராவியே கொடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்துட்டு அந்த டியூட்டோரியல் பார்க்கும்போதே சொல்லியிருப்பேன். சோ இங்க ரூட் கொடுக்கணும். யூசர் நேம் லோக்கல் ஹோஸ்ட் 3306. இது ஜஸ்ட் நான் இங்க வந்து என்டர் பண்ண போறேன். ஹோஸ்ட் என்னங்க? லோக்கல் ஹோஸ்ட். போர்ட் வந்து 3306. யூசர் நேம் ரூட். பாஸ்வேர்ட் நீங்க என்ன கொடுத்திருக்கீங்களோ கொடுத்துக்கோங்க. அரவ்யூ. ஓகேங்களா? ஜஸ்ட் இங்க கசர் கொடுத்திருக்கோம். இப்ப ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா c டாட் எக்ஸிக்யூட் என்ன கமாண்ட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோமோ அதை நம்ம இங்க கொடுத்துக்கலாம். புரியுதுங்களா? இங்க c டாட் எக்ஸிக்யூட். இப்ப நான் வந்து கிரியேட் ஒரு டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். பைத்தான் MySQL டியூட்டோரியல்னு கொடுக்கிறேன். சோ இந்த மாதிரி நமக்கு ஒரு டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டு ஒரு டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்றோம். சோ இத நான் வந்துட்டு ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சோ பாருங்க ரன் ஆயிடுச்சு. சோ இங்க பாருங்க MySQL ஓபன் பண்றேன் உங்களுக்கு. சோ நான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே இங்க பாருங்க பைத்தான் MySQL டியூட்டோரியல் சொல்லிட்டு ஒரு டேட்டாபேஸ் வந்து நமக்கு கிரியேட் ஆயிருக்கு இப்போ. புரியுதுங்களா? எந்த ஒரு டேபிள்ஸ் எதுவும் இல்ல. பைத்தான் MySQL டியூட்டோரியல் கொடுத்தோம் இல்லையா? சோ நம்ம டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். சோ இப்ப டேட்டாபேஸ் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சோ இந்த டேட்டாபேஸ்ல தான் நம்ம ஃபர்தரா ஆபரேஷன் பண்ண போறோம்னா இங்க கனெக்ட் மெத்தட்லயே வந்துட்டு இங்க நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். பாருங்க நம்ம வந்துட்டு டேட்டாபேஸ்னு சொல்லிட்டு இங்க வந்து இந்த வேல்யூ கொடுத்துடலாம். சோ ஃபர்தரா வந்துட்டு இதுல வந்து நம்ம ஆபரேஷன் பண்ண போறோம். பைத்தான் MySQL டியூட்டோரியல். சோ டைரக்ட்டா வந்துட்டு இந்த போர்ட்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு இந்த டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆயிடும். புரியுதுங்களா? சோ இப்ப நம்ம வந்துட்டு டேட்டாபேஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. சோ இந்த டேட்டாபேஸ்ல எந்த ஒரு டேபிள் எதுவுமே இல்ல. இப்ப நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதுல வந்து டேட்டா இன்சர்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்க. இப்ப வந்துட்டு டைரக்ட்டா இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே நம்ம கனெக்ட் ஆயிடும். பைத்தான் MySQL டியூட்டோரியல். ஓகே. இதுல வந்துட்டு நம்ம என்ன எக்ஸிக்யூட் பண்ணலாம்? c டாட் எக்ஸிக்யூட் கிரியேட் டேபிள். டேபிள் நம்ம கிரியேட் பண்ணலாம். டேபிளோட நேம் என்ன கொடுக்கலாங்க?
எம்ப்ளாயின்னு குடுக்கலாம். எம்ப்ளாயின்னு குடுக்கலாம். அதுல என்னென்ன நம்ம வந்துட்டு ரோஸ் நேம் குடுக்கணும். ஸோ டேபிளோட நேம் எம்ப்ளாயி குடுத்துட்டோம். ஸோ அதுல வந்துட்டு எம்ப்ளாயி ஐடின்னு குடுக்கலாம். ஸோ எம்ப்ளாயி ஐடி குடுத்துட்டோம். அதோட டைப் குடுக்கலாம். ஸோ அந்த டைப் வந்து நான் இன்ட்ன்னு குடுக்குறேன். ஸோ டைப் நம்ம இன்ட்ன்னு குடுத்துட்டோம். நெக்ஸ்ட் கமால செகண்ட் வேல்யூ குடுக்குறேன். எம்ப்ளாயி நேம் குடுக்குறேன். செகண்ட் எம்ப்ளாயி நேம். இதோட டேட்டா டைப் நம்ம குடுக்குறேன். நம்ம கேரக்டரோட லிமிட்டும் நம்ம வந்து குடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்ப 2 காலம் குடுத்துருக்கோம். எம்ப்ளாயி ஐடி அது டைப் வந்து இன்ட் குடுத்துருக்கோம். எம்ப்ளாயி நேம் வந்துட்டு அதோட டைப் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ இப்ப நம்ம வந்து ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத நான் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, இந்த டேட்டாபேஸ்ல கனெக்ட் ஆயிட்டு ஒரு டேபிள் வந்து நம்மளுக்கு வந்து கிரியேட் ஆகும். நான் ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. MySQL ஓப்பன் பண்றேன். ஸோ இத நம்ம வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ரெஃப்ரெஷ் ஆல் குடுக்குறேன். ஸோ இங்க பாருங்க பைத்தான் MySQL வந்துட்டு டேபிள் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிருச்சு இப்போ. எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டேபிள் வந்து கிரியேட் ஆயிருக்கு. அதுல காலம்ஸ் பாருங்க. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம். புரியுதுங்களா? ஸோ இப்ப நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம். அந்த டேட்டாபேஸ்ல வந்துட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். 2 ரோ வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து எம்ப்ளாயி ஐடி, இது வந்து எம்ப்ளாயி நேம். இப்ப இதுல எந்த ஒரு டேட்டாவும் நம்மளுக்கு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. ஸோ இத நான் ரன் பண்றேன். ஸோ இந்த டேபிள் வந்து எம்ப்டியா இருக்கு. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம். இதுல நம்ம டேட்டா எப்படி இன்சர்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப நம்ம வந்துட்டு டேபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுல டேட்டா எப்படி இன்சர்ட் பண்றதுன்னா, ஜஸ்ட் இவங்க பாருங்க. நான் SQLன்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டேட்டா இன்சர்ட் பண்றதுக்கு இன்சர்ட் இன்டூ டேபிளோட நேம் என்னங்க? எம்ப்ளாயி. ஸோ அந்த காலம் நேம் குடுத்தோம் இல்லையா? எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம். ஸோ இது வந்துட்டு அந்த காலமோட நேம். இன்சர்ட் இன்டூ எம்ப்ளாயிங்கிறது டேபிளோட நேம். எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம். அது வந்துட்டு காலமோட நேம். இதுல வேல்யூஸ் நம்ம என்டர் பண்ண போறோம். இந்த வேல்யூஸ்ல பாத்தீங்கன்னா எஸ் கொடுங்க. பெர்சன்டேஜ் எஸ் கொடுங்க. வேல்யூஸ் வந்துட்டு நம்ம டைரக்டா ஹார்ட் கோட் பண்ணாம இந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ என்ன வந்து மல்டிபிள் ரோஸ் நம்ம கொடுக்கலாம். மல்டிபிள் செட் ஆஃப் டேட்டா நம்ம கொடுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா வேல்யூஸ் பெர்சன்டேஜ்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நான் வேல்யூஸ் கொடுக்குறேன். VALன்னு சொல்லிட்டு நான் கொடுக்கலாம். இப்போ இங்க பாருங்க. இங்க மல்டிபிள் செட் ஆஃப் டேட்டா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி ஐடி இல்லையா? ஃபர்ஸ்ட் இது. ஸோ எம்ப்ளாயி ஐடி பாத்தீங்கன்னா 1 கொடுக்குறேன். கமா எம்ப்ளாயி நேம் சாரா. ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டேட்டா. ஓகேங்களா? இப்போ செகண்ட் செட் ஆஃப் டேட்டா. எம்ப்ளாயி ஐடி 2 கொடுத்துட்டு நேம் வியூன்னு கொடுக்குறேன். எம்ப்ளாயி நேம். நெக்ஸ்ட் வந்துட்டு 3 கொடுக்குறேன். எம்ப்ளாயி ஐடி தேர்ட் செட் ஆஃப் டேட்டா ராம்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ 3 செட் ஆஃப் டேட்டா இருக்கு. புரியுதுங்களா? SQL, VALன்னு கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா c.execute கொடுத்துட்டு கிரியேட் டேட்டாபேஸ் பார்த்தோம், கிரியேட் டேபிள் பார்த்தோம். இப்போ மெனி எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது இதுவும் எக்ஸிக்யூட் பண்ணணும், இதுவும் எக்ஸிக்யூட்னா எக்ஸிக்யூட் மெனி வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க பாருங்க நான் SQL ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிங்கிற நம்ம டேபிள் இருக்கு. இதுல வந்து 2 காலம் இருக்கு. எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம். ஓகேவா? பிளாங்கா தான் இருக்கு நம்மளுக்கு. இப்போ நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சேம் தாங்க. எக்ஸிக்யூட் மெனி நம்ம கொடுக்கணும். இப்போ முன்னாடி எக்ஸிக்யூட் கொடுத்து டைரக்டா எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ எக்ஸிக்யூட் மெனி கொடுத்துட்டு என்னென்ன எக்ஸிக்யூட் பண்ணுங்க? SQL, VAL. புரியுதுங்களா? இந்த SQLம் VAலும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம். இன்னும் ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம இன்க்ளூட் பண்ணோம். இப்போ டேட்டா வந்து நம்ம இன்சர்ட் பண்ண போறோம் இல்லையா? இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் டேபிள் கிரியேட் பண்ணோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து கமிட் ஸ்டேட்மெண்ட் தேவையில்லை. நம்ம டேட்டா வேல்யூ வந்து நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா அங்க வந்து நம்ம கமிட் கொடுக்கணும். நார்மல் DB மாதிரி தான். ஸோ இப்போ கமிட் எதுல கொடுக்கணுங்க? MyDB. ஸோ MyDB டாட் நம்ம கமிட் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ கமிட் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் எப்பயுமே பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணோம் இல்லையா கனெக்ஷன்ஸ். ஸோ MyDB டாட் க்ளோஸ். புரியுதுங்களா? ஸோ பாருங்க இப்போ நான் வந்துட்டு இதை ரன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம DB ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். DB ஓப்பன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆல் கொடுக்குறேன். பாருங்க இந்த எம்ப்ளாயி டேபிள் இப்போ நான் வந்துட்டு
ஓப்பன் பண்றேன். ஸோ இங்க பாருங்க, இப்ப எம்ப்ளாயி டேபிள்ல வந்துட்டு நம்மளுக்கு 3 செட் ஆஃப் டேட்டா இருக்கு. எம்ப்ளாயி 1 ஐடி குடுத்து சாரா, வியூ ராம். நம்ம குடுத்த 3 டேட்டா வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஈஸி தாங்க. நீங்க எஸ்கியூஎல் வந்துட்டு பேசிக்ஸ்லேருந்து பார்க்கணும்னாலும் நம்ம சேனல்ல வந்து டுட்டோரியல் இருக்கு. MySQL டுட்டோரியல் இருக்கு. கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.